எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி கர்த்தரை நன்றி செலுத்தலாமே. தேவன் நல்ல விடுதலைக்காக, நல்ல கிருபைக்காக, நல்ல இரக்கத்துக்காக, நல்ல பாக்கியத்துக்காக, தேவனால் வருகிற சகலவிதமான நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, நம் மீது தேவன் வைத்திருக்கிற அன்புக்காக. ஆமேன், அல்லேலூயா. நம்மை விட எத்தனையோ நல்லவர்கள் வல்லவர்கள் இருந்த போதும் கிருபையினால் நம்மை தேடி வந்து ரட்சித்து நேசித்து தேவ சபையிலே ஆண்டவர் கூட்டிக் கொண்டு வந்து நமக்கு தேவையான சகலவிதமான நன்மைகளையும் தந்து நம்மோடு உறவாடுகிற நல்ல தகப்பன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அன்புக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் தாமே நாளிலே நம்மோடு கூட பேசுவாராக. எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம், எடுக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த உன்னைன்னு இருக்கிற இடத்துல என்னைன்னு போட்டு ஒரு தடவை கூட படிங்க பார்க்கலாம். இன்னும் ஏன் பேரில் போடக்கூடாது? என்னைன்னு சொன்னோன்னே என்ன இல்லை உங்களை அவர் ஒரு பேரை சொல்லி இல்லைன்னா என்ன அப்படின்னு சொல்லி படிங்க. அவர்கள் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் என்னை மேற்கொள்ள மாட்டார்கள். என்னை ரட்சிக்கும்படிக்கு கர்த்தர் என்னுடனே இருக்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யுத்தம் உண்டு, ஆனால் மேற்கொள்ள மாட்டாங்க. ஜெயம் நமக்கே. லேலூயா, லேலூயா. யுத்தம் உண்டு, பிரச்சனை உண்டு, பாடு உண்டு, உபத்திரவம் உண்டு, வியாதி உண்டு, வேதனை உண்டு, ஆனால் மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. மேற்கொள்ள முடியாது. சத்தமா சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க. ஏய், பாடா இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. பாடுகளோ வேதனைகளோ பிரச்சனைகளோ உபத்திரவங்களோ என்னை மேற்கொள்ள முடியாது. காரணம், நான் இருப்பது கர்த்தருடைய கரத்திலே. அவர் என்னை உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறபடினால சத்துரு என்னை ஒருபோது மேற்கொள்ள முடியாது. பிரச்சனை என்னை மேற்கொள்ள முடியாது. உலகம் என்னை மேற்கொள்ள முடியாது. வியாதி என்னை மேற்கொள்ள முடியாது. எந்த பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது. ஆமென், அல்லேலூயா. காரணம், அவர் பரிசுத்தர். என்னை ஆட்கொள்ளுகிற தெய்வம் பரிசுத்தர். அவர் பரிசுத்தராயிருக்கிறபடியினால பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது. அப்படி என்ன, தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, உங்களை மேற்கொள்ள முடியலைன்னா உங்கள் சந்ததிகளையும் சாத்தா மேற்கொள்ள முடியாது என்று ஆவியானவர் இப்பொழுது சொல்லுகிறார். உங்கள் சந்ததிகளை சாத்தா மேற்கொள்ள முடியாது. எந்த உலகம் மேற்கொள்ள முடியாது. சத்துரு மேற்கொள்ள முடியாது. காரணம், நமக்குள்ள இருப்பவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த ஜீவனுள்ள தெய்வம். சர்வ அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரம் உள்ள தெய்வத்துடைய கரத்தில் இருக்கிறோம். எதுவும் நம்மை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. சந்தோஷமா சிரிச்சுட்டே கர்த்தரை நன்றி செலுத்துங்க. சாத்தா என்னை மேற்கொள்ள முடியாது. எந்த பலவீனம், எந்த போராட்டம் எதுவுமே மேற்கொள்ள முடியாது. ஒருவேளை நல்ல வேதனையோடு நீங்கள் வந்திருக்கலாம். என்னை மேற்கொண்டுருமோ, பலவீனம் என்னை மேற்கொண்டுருமோ, சத்ரு என்னை மேற்கொண்டு விடுவானோ என்று நீங்கள் வேதனையோடு வந்திருக்கலாம். வியாதி என்னை மேற்கொண்டுருமோ, நான் படுத்த படுக்கையாகி விடுவேனோ, பலவீனம் என்னை மேற்கொண்டு விடுமோ, எல்லாருக்கும் நான் பாரமாக போயிடுவேனோ, அப்படி பலவிதமான கேள்வியோடு வந்திருக்கலாம். இன்றைக்கு நம்மை பார்த்து தெளிவாய் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஒன்று உங்களை மேற்கொள்ள முடியாது. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. மாறாக நாம் சத்ருவை மேற்கொள்கிற அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நிமிஷம் வாய் திறந்து சொல்லுங்க, சத்ருவை மேற்கொள்கிற அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். ஒன்றும் என்னை மேற்கொள்ள முடியாது. சாத்தான் கேட்கிற அளவுக்கு சத்தமா சொல்லுங்க. அதிகாரத்தோடு சொல்ற நேரத்தில் சத்ரு நம்மை மேற்கொள்ள முடியவே முடியாது. அல்லேலூயா. அப்படி என்றால் சில நேரங்களில் சில காரியங்கள், சில வேதனைகள், சில பாடுகள் நம்மை மேற்கொண்டது மாதிரி இருக்கும். நம்ம தோற்றுட்டோமோ, நம்மளால் ஜெயிக்க முடியாதா, என் வாழ்க்கையில் ஏன் 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 இந்த கேள்வி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்கும். நான் இவ்வளவோ ஜெபிக்கிறேன், என் பிள்ளைகளுக்காக, என் குடும்பத்துக்காக, என் சந்ததிகளுக்காக, என் கணவருக்காக, இல்லைன்னா ஆவிக்கிற வாழ்க்கைக்காக, ஏதோ ஒரு காரியத்துக்காக எவ்வளவோ ஜெபிக்கிறேன். மாதக்கணக்காக ஜெபிக்கிறேன், வருஷக்கணக்காக ஜெபிக்கிறேன். ஆனால் இன்னும் ஒரு பதில், ஒரு பலனை, ஒரு விடுதலை என்னால் அனுபவிக்க முடியலையே, பெற்றுக்கொள்ள முடியவில்லையே. ஒருவேளை என் ஜெபம் இன்னும் கேட்கப்படவில்லையோ, என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரவில்லையே, என் ஜெபம் இன்னும் கேட்கப்படவில்லையே. சத்ரு மேற்கொண்டு விடுவானோ, சத்ரு ஜெயிச்சிருவானோ, நான் தோற்று போயிடுவேனோ,
ஒருவேளை என்னுடைய நன்மைகளை காணாமலே அந்த உலகத்தை விட்டு போயிடுவனோ, இப்படி பல கேள்வி நமக்குள்ள இருக்கும். பல கேள்வி ஒவ்வொருபட்டும் கேட்டா இருதயத்துக்குள்ள பல கேள்வி இருக்கும். அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஒன்றும் உங்களை மேற்கொள்ள முடியாது. யுத்தம் பண்ணுவாங்க, ஆனா மேற்கொள்ள மாட்டாங்க. காரணம், அவர் நம்முடனே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தர் என்னுடனே இருக்கிறார். அவர் நம்முடனே இருக்கிறபடினாலே எதுவுமே மேற்கொள்ள முடியாது. அப்போ நாம சிலதை மேற்கொள்ளணும். நம்ம சும்மா இருந்தா அது மேற்கொண்டுட்டு போயிடும். எத்தனை பேருக்கு தான் சொல்றது புரியுது? நாம சும்மா இருக்கக்கூடாது. சில பேரை நாம மேற்கொள்ள நமக்கு அழைத்திருக்கிறார். நம்ம தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் சிலரை மேற்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப சில சத்தியங்களை நாம மட்டும் இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதலாவதாக யாத்திரையாகமம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் சொல்லுகிறது. யாத்திரையாகமம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்திலே, மோசேயினுடைய கை உயர்ந்திருக்கும் போது இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். மோசேயினுடைய கை தாழ விழுந்த போது அமலேக்கு மேற்கொண்டான். அல்லேலூயா. அப்ப சில நேரங்கள் அமலேக்கு மேற்கொள்ளுகிறான், சில நேரங்கள் அமலேக்கு மேற்கொண்டது மாதிரி தான் இருக்கு, சில நேரங்களில் பிரச்சனை தான் ஜெயிச்சது மாதிரி இருக்கு, சில நேரங்கள் இப்படி சத்துரு ஜெயம் எடுத்தது மாதிரி இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, அமலேக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு யுத்தம் நடக்கிறது. அமலேக்கியருக்கும் இரவிதீமிலே பள்ளத்தாக்கிலே அமலேக்கியர்கள் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறாங்க. மோசேயுடைய கை உயர்ந்திருக்கும் போது இஸ்ரேலர் மேற்கொண்டார்கள். மோசேயுடைய கை தாழ விழுந்த போது அமலேக்கு மேற்கொண்டார். அப்போ ஒருபோதும் நம்முடைய வாழ்விலே அமலேக்கு மேற்கொள்ள கூடாது. இந்த அமலேக்கு யார் என்றால், ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் அதற்குடைய தெளிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இந்த அமலேக்கியன் ஏசாவினுடைய பேரன், ஒரு வைப்பாட்டியின் மகன், ஏதோம் தேசத்தினுடைய ஒரு பிரபு. ஆனால் கர்த்தரால் சாபத்தை பெற்றுக்கொண்ட ஒரு அமலேக்கியன். இந்த அமலேக்கியனுடைய பேர் வானத்தின் கீழ் எங்கும் இராதபடிக்கு அமலேக்கியனை சங்காரம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்தார். அமலேக்கியன் பேரு, அமலேக்கியன் என்கிற ஒரு நபரு எங்க இருக்கக்கூடாது, தேசத்துல இருக்கக்கூடாது. ஏன் அப்படி தேசத்துல இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் இந்த அமலேக்கியன் ஒருவேளை மேற்கொள்ளவே கூடாது. அமலேக்கியன் இருந்தா மேற்கொண்டு கொண்டே இருப்பான். ஆகவே அவன் பூமியின் கீழ் இராதபடிக்கு, வானத்தின் கீழ் பூமியில இராதபடிக்கு அவனை நாசம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் மோசேக்கு சொல்றாரு. யெகோவா நிசி என்று எழுதி வைக்கிறாரு. காரணம் என்னன்னா, உபாகமம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 17, 18, 19 ஆகிய வசனங்கள் எல்லாரும் எடுங்க பார்க்கலாம். உபாகமம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 17, 18, 19 ஆகிய வசனங்கள். எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்தரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பார பண்ணும் போது நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய். இதை மறக்க வேண்டாம். மோசே எழுதி வைக்கிறாரு, இதை நீ மறந்துடக்கூடாது. எதை மறந்துடக்கூடாது? அமலேக்கியன் வானத்தின் கீழ் இருக்க கூடாது. காரணம் என்ன? ஏன் அமலேக்கியனை நாம மேற்கொள்ள வேண்டும்? அமலேக்கியன் யார்? ஏன் அமலேக்கியனை மேற்கொள்ள வேண்டும் என்றால், அமலேக்கியன் செய்த ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுமா? 17வது வசனத்தில், எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல். அப்படி என்றால் அமலேக்கு யார்? தேவனுக்கு பயப்படாதவன். தேவனுக்கு பயப்படாதவன், தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவன், தேவனை மதிக்காதவன், தேவ ஜனங்களுக்கு எதிராய் வருபவன். இந்த அமலேக்கியனுடைய வேலையே தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக வந்து கொண்டே இருப்பான். இன்றைக்கு யார் யாரெல்லாம் விரும்புறீங்களோ விரும்பலையோ, அமலேக்கிய சக்திகளை இன்றைக்கு நம்ம ஜெயம் எடுக்கிற அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிற அமலேக்கிய சக்திகள், கர்த்தருக்கு அநேக நேரங்களில் நம்ம கர்த்தருக்கு பயப்படுவோம், தேவனுடைய அன்பில் நிலைத்திருப்போம். சில நேரங்களில் கர்த்தருக்கு பயப்படுகிறது குறைஞ்சு போயிடும், தேவனை ஆராதிக்காம போயிருவீங்க. அப்படிப்பட்ட கிரிகளை செய்கிறது அமலேக்கிய கிரியைகள். சில நேரங்களில் பதுங்கி இருந்துருவான், அப்படியே பதுங்கி இருந்துருவான். சில நேரங்களில் அப்படியே எழும்பி நின்றுவான். சில நேரங்களில் அமைதலாக இருப்பீங்க, சாந்த குணமாக இருக்கும். சில நேரங்களில் எழும்பும் பாருங்க ஒரு மூர்க்கம், எழும்பும் பாருங்க ஒரு கோபம்.
அப்படி ரட்சிக்கப்பட்ட சகோதரியா இது, ரட்சிக்கப்பட்ட சகோதரனா இது அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும் பாருங்க உள்ளே இருந்து ஒரு மூர்க்கம். சில நேரங்களில் ஆகா இந்த சகோதரி என்ன சந்தோஷம், என்ன அன்பு, என்ன அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். இது யாரு தெரியுமா உள்ளே இருந்து கிரியை செய்கிறது? அமலேக்கிய ஆவி. அமலேக்கிய ஆவி. இன்னைக்கு அந்த அமலேக்கிய ஆவி ஒருபோது நம்மை மேற்கொள்ள கூடாது. ஏன் நம்மை மேற்கொள்ள கூடாது? மேற்கொள்ளுகிற நேரத்தில் வருக வந்தா கைவிடப்பட்டு போயிடுவோம். அப்ப அமலேக்கியன் மேற்கொள்ள கூடாது. ஒருபோது நம்முடைய கையை செய்திடக்கூடாதுன்னா தாழ்ந்து பெயரக்கூடாது. அமலேக்கியன் மேற்கொள்ளக்கூடாது. அமலேக்கியன் செய்த ஒரு பெரிய கொடூரமான துரோகம் என்ன தெரியுமா? இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற போது 18வது வசனத்துல, நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான். அவன் யாருகிட்ட போய் ரொம்ப மோதுவான் தெரியுமா? பலவீனரை, பின் பாளையத்தில் இருக்கிறவர்களை. அதான் இன்னைக்கு ஆராதனையில் 2 தடவை சொன்னேன், பின்னாடி யாரும் இருக்கக்கூடாது. ஆராதனைக்கு வருகிற நேரம் எந்த சேரி பின்னாடி இருக்குன்னு சில பேர் பார்த்து எடுத்துட்டு போடுவாங்க. சில சகோதர சகோதரிகளை பார்த்துருக்கிறேன், முன்னாடி இருக்கிற சேரையும் மெனக்கட்டு வந்து எடுத்து பின்னாடி கொண்டு போய் போட்டு இருக்கக்கூடாது. இருந்தா அமலேக்கியன் வெட்டிடுவான். புரியுதா? ஏன் பின்னாடி பாக சொல்லுவாங்க, முன்னாடி வாங்க சகோதரி, முன்னாடி வாங்க சகோதரா, முன்னாடி வாங்க தம்பி, முன்னாடி வாங்க தங்கச்சி. தம்பிக்கும் காது கேட்காது, தங்கச்சிக்கும் காது கேட்காது, பின்னாடி போய் இருப்பாங்க. பின்னாடி இருந்து அமலேக்கியன் வெட்டிடுவான். ஏன் அமலேக்கியன் வெட்டிடுவான்? இங்க வெட்டிட்டான். பின் பாளையத்தில் இருக்கிற பலவீனரை எல்லாம் வெட்டினான். நான் சில நேரங்களில் பின்னாடி இருந்திருக்கிறேன். எப்போ சோர்வு இருக்குதோ, எப்போ அசதி இருக்குதோ, எப்போ யார் என்ன பார்க்கக்கூடாது, நான் எனக்கு ஆராதிக்க விரும்பலை, நான் எனக்கு ஜெபிக்கலை, வந்து உட்காந்துட்டு போகணும் அப்படின்னு நினச்ச நேரத்துலலாம் நான் பின்னாடி இருந்திருக்கிறேன். நான் என் வாழ்க்கையை சொல்கிறேன். நான் விசுவாசியாக இருந்த நேரத்தில் உள்ள காரியத்தை சொல்கிறேன். இன்றைக்கி நான் ஆராதிக்கலை, இன்றைக்கி போகணும் சபைக்கு, போய் உட்காந்து பின்னாடி எங்கே உட்காந்துருக்கிறனோ, பின்னாடி எங்கே இடம் இருக்கும், யாரும் என்ன பார்க்கக்கூடாது, மறைஞ்சு ஒளிஞ்சிருந்துட்டு போகணும் அப்படின்னு இருந்த நேரம் தான் நான் பின்னாடி இருந்த நேரம். இன்னைக்கு உற்சாகம் ஆண்டவர் ஆராதிக்க நினைக்கிற அன்னைக்கெல்லாம் என்னைக்கு வந்து உட்காந்துருவேன், முன் வரிசையில் போய் உட்காந்துருவேன். நான் முன் வரிசையில் விசுவாசியாக நேரத்தில் முன் வரிசையில் இல்லைன்னா எனக்குள்ள என்னது இருக்குது, எனக்கு ஆண்டவர் இடையில கொஞ்சம் விரிசல் வந்துட்டு நான் சரியா முன்னாடி போயிருந்தால் எல்லாரும் நம்மளே பார்ப்பாங்க. இப்போ ஆராதிக்கிற மூடு இல்லை, கொண்டை இல்லை, இல்லை எப்பவும் ஆண்டவர் ஆராதிக்கணும். அல்லேலூயா. எப்போ முன் வரிசையில் வந்து உட்கார்ந்து ஆண்டவர் ஆராதிக்கணும். நம்ம ஆண்டவர் ஆராதிக்க அழைக்கப்பட்டவர்கள். இப்போ பின் வரிசையில் எண்ணாகமம் 2ஆம் அதிகாரம் 31 வசனத்தில் பின் பாளையத்தில் இருக்கிறது யாரு தெரியுமா? தான் கோத்திரம். பின் பாளையத்தில் இருக்கிறது தான் கோத்திரம். அதே எண்ணாகமத்தில் அந்த 23ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனத்தில் அந்த பாலாக் பிழையாம பார்த்து சொல்றாரு, கடைசி பாளையத்தை வந்து பார்த்து கொஞ்சம் அந்த ஜனங்களை சபிச்சு விட்டுரு. கொஞ்சம் எல்லாருங்க கவனமா கேளுங்க. பாலாக் பிழையாம பார்த்து சொல்றாரு, நீ கொஞ்சம் எனக்காக வந்து பின் பாளையத்துல, கடைசி பாளையத்துல வந்து அந்த ஜனங்களை பார்த்து கொஞ்சம் சபிச்சிரு. ஏன் பாலாக் பிழையாமை பாலாக் பின் பாளையத்தை காட்டி கொடுக்க அழைத்தது ஏன்? பின் பாளையத்துல கொஞ்சம் பிளாட் இருக்கும், பின் பாளையத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், பின் பாளையத்துல கொஞ்சம் உதாசீனம் இருக்கும், பின் பாளையத்துல கொஞ்சம் சோர்வு, அசதி, கொஞ்சம் விளையாட்டு அப்படி இருக்கும். அதனாலதான் பாலாக்கு பிழையாம பார்த்து சொல்றாரு, நீ கொஞ்சம் முன் வரிசையில் பார்த்து தானே உன்னால இஸ்ரேல் ஜனங்களை சபிக்க முடியல, பின்னாடி வா பாரு, பார்த்துட்டு கொஞ்சம் சபிச்சிறேன் அப்படின்னு கூப்பிடுறாரு. பின்பாளையத்தில் சபிக்கிறதுக்காக. பின்பாளையத்தில் இருந்தது யார் தெரியுமா? தான். ஏன் தான் பின்பாளையத்தில் இருக்க காரணம் என்ன? ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு ஒரு ஆசீர்வாதத்தை இந்த தானுக்கு கொடுக்குறாரு பாருங்க. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் எடுங்க, 17வது வசனம். ஆதியாகமம் 49:17. தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிகாலை கடிக்கிறதுக்கு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் கிடக்கிற விரியனை போலவும் இருக்கிறான். தான் கோத்திரம். யாக்கோபு தன் குமாரனாக தானே எப்படி ஆசீர்வதிக்கிறார் பார்த்தீங்களா? எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு. யோசேப்புக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு. யோசேப்பு கனி தரும் செடி, செடியா இருக்கிற நேரமே கனி கொடுத்துருவான். கொடியாக மாறும் முன்னாடி, மரமாக மாறும் முன்னாடியே செடியா இருக்கிற நேரமே ஆசீர்வாதம் உண்டு. செடியா இருக்கிற நேரமே கனி கொடுக்கிறதா யோசேப்பு. ஆனா இங்க தானுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் பாருங்க, குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிகாலை கடிக்கிறதற்கு வழியில் கிடக்கிற சர்ப்பம், வழியில் கிடக்கிற விரியன், பாம்பு. இதுதான் தான் கோத்திரம். இந்த தான் கோத்திரம் தான் பின்பாளையத்தில் இருக்கிறது. இந்த தான் கோத்திர பின்பாளையத்தில் இருக்கிறவனை தான் அமலேக்கியன் வெட்டினான்.
ஆனா கூட என் தெய்வம் கிருபை உள்ள தெய்வம், இரக்கமுள்ள அன்பு தகப்பன். அல்லேலூயா. ஒரு சத்தியத்தை கூட சொல்றேன், வெளிப்படுத்தின விசேஷத்துல தான் கோத்திரத்தை பார்க்க முடியாது. 1,44,000 அதுல பாத்தீங்கன்னா தான் கோத்திரத்தை வராது. தான் கோத்திரத்திலிருந்து அந்தி கிறிஸ்துவை எழும்புறதா சொல்றாங்க. பின்பாளையம் ஆண்டவர் எல்லாவற்றையும் கரிசனையோடு தான் செய்கிறார். அவருக்கு தெரியும் எது பின்பாளையம், எது நடுப்பாளையம், எது முன்பாளையம். இன்னையிலேருந்து நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே கிருபையா இறங்கி ஒரு நாள் ஆராதனைக்கு கூட நான் எங்கே போய் இருக்க மாட்டேனே, பின்னாடி போய் இருக்க மாட்டேன். வீட்டில் போய் உங்கள் பிள்ளைகளுக்கு தான் சொல்லி கொடுக்கணும். மக்களே பின்னாடி போய் இருந்துராத. அது எது தெரியுமா? பின்னாடி இருக்கிறது தான் கோத்திரம். நீங்களும் தான் கோத்திரம் இல்லை, நீங்கள் தான் என்ன கோத்திரம்? யூதா கோத்திரம். சத்தமா சொல்லுங்க, யூதா கோத்திரம். துதிக்கிற ஜனம், யூதா கோத்திரத்து சிங்கம், யூதா கோத்திரத்து பிரபு நம்முடைய தகப்பன். அல்லேலூயா. யூதா கோத்திரத்தின் வேறுமானவர். நீங்கள் தானே யூதா கோத்திரம், துதிக்க அழைக்கப்பட்ட ஜனம், யூத ஜனம், துதிக்கிற ஜனம். அல்லேலூயா. அப்ப இந்த அமலேக்கியனுடைய கிரியை என்ன தெரியுமா? பின்னாடி வருகிற பின்பாளையத்தில் இருக்கிறவன் எல்லாம் வெட்டி போடுகிறவன், தேவனுக்கு பயப்படாதவன், தேவனை மதிக்காதவன், தேவனுக்கு பயப்படாதவன். எங்க பிரச்சனை இருக்கும் அங்க பிரச்சனையை கூட்டிடுவான். பலவீனமா இருந்தா வெட்டிடுவான். இழைத்து விடாய்த்திருக்கிற நேரம், இந்த இஸ்ரேல் ஜனங்கள் சரியான ஸ்ட்ராங்கா இருக்கிற நேரத்தில் அமலேக்கியர் வந்து வெட்ட வரல. இழைத்து விட்டு ஆய்த்திருக்கிற நேரத்தில், வேதனையோடு இருக்கிற நேரத்தில், சில பேர் வந்து வேதனை இருக்கிற நேரத்தில் பிரச்சனையை கூட்டுவாங்க. அதெல்லாம் அமலேக்கியர். அது நம்மை மேற்கொள்ள விடாது. அந்த பிரச்சனைகள் ஒருவது நம்மை மேற்கொள்ள முடியாது. காரணம் நமக்குள்ள இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த சத்துரு நம்ம அடையாளம் பரிசுத்த ஆவியரும் நமக்குள்ள இருக்கிற. அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எரிகிற தீயில எண்ணெயை ஊத்திட்டு போனாங்க. என்ன இது? அமலேக்கியனுடைய வேலை. தேவப்பிள்ளை ஒருபோது நமக்குள்ள இந்த கிரியை இருக்கக்கூடாது. கிரியை இருக்குதுன்னா அமலேக்கிய ஆவி உள்ள கொஞ்சம் 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 கிரியை செய்துன்னு அர்த்தம். இன்னைக்கு இந்த அமலேக்கிய ஆவி முற்றிலும் அழிக்கப்படும். அமலேக்கிய ஆவி நாம மேற்கொள்ளணும். ஆவிக்கு விரோதமாக மாம்சமும், மாம்சத்துக்கு விரோதமாக ஆவி யுத்தம் செய்யும். ஒரே லைனில் தான் போயிட்டு இருக்கோம், ஆவியும் மாம்சமும். இந்த சரீரமாகிய மாம்ச மனுஷனுக்குள்ளதான் ஆவிக்குரிய மனுஷனும் இருக்கிறான். ஆவிக்குரிய மனுஷனும் மாம்ச மனுஷனும் இருக்கிறான். ஆவிக்குரிய மனுஷன் சொல்லுவான் இன்னைக்கு ஜெபிக்கணும்னு சொல்லுவான், மாம்ச மனுஷன் ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லுவான். ஆவிக்குரிய மனுஷன் உபவாசம் இருக்கணும்னு சொல்லுவான், மாம்ச மனுஷன் உபவாசம் உனக்கே அல்சர் பிடிச்சிருக்கு, நீ எல்லாம் உபவாசமே இருக்காத, நல்லா சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிடுவான். ஏன்னா பிரச்சனை இருக்கும். இதான் அமலேக்கிய சக்திகளை மேற்கொள்ளணும்னா கிறிஸ்துவனுடையவர்கள் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். அமலேக்கியன் மேற்கொள்ளாம தேவ பிள்ளையை மேற்கொள்ளணும்னா, மோசையை மேற்கொள்ளணும்னா, இஸ்ரேல் ஜனங்கள் மேற்கொள்ளணும்னா எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? அதன் ஆசை இச்சைகளும் சிலுவையில அறைந்திருக்கணும். சிலுவையில் அறையப்பட்டிருந்தா மட்டும்தான், சிலுவையில் ஆண்டவரோடு ஒன்றரை இணைந்திருந்தா மட்டும்தான், அவருடைய அச்சடையாளங்களை நம்முடைய சரீரத்தில் தரித்திருந்தா மட்டும்தான் அமலேக்கியரை மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. 1 சாமுவேல் 15:3 கர்த்தர் சொல்லுகிறாரு, அமலேக்கியன் மேல ஒரு வன்மை வச்சிருக்கிறேன், அமலேக்கியன் மேல ஒரு கோபம் தான் வச்சிருக்கிறேன், அவனை அழிக்கிறது வரைக்கும் வாய மாட்டேன்னு கர்த்தர் சவுல்கிட்ட சொன்னாரு. இது அமலேக்கிய ஆவி. இந்த அமலேக்கிய ஆவி ஏதாவது கிரியைகள் உள்ள இருக்குதுன்னா அது அழிக்கப்படுவதாக. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் விதைத்திருக்கும் போது அமலேக்கியர் வந்து பிடித்துட்டு போயிடுவாங்க. பலன்களை பிடுங்கி தின்னுகிற ஆவி தான் அமலேக்கிய ஆவி. பலன்களை அனுபவிக்க விடாதபடிக்கு விதைத்திருக்கும் போது கிழக்கத்தி புத்திரரும் அமலேக்கியரும் வந்து பரம்பி அதெல்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்க. நன்மைகளை பெற்றுக்கொள்ள விடாதபடிக்கு, நன்மைகளை வாக்குத்தத்தங்களை அனுபவிக்க விடாதபடிக்கு, தேவன் சொல்லி இருக்கிற, தேவன் நமக்காய் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை அனுபவிக்க விடாதபடிக்கு கெடுக்கிற ஆவிதான் அமலேக்கிய ஆவி. அந்த அமலேக்கிய ஆவி இன்னைக்கு நாம ஜெயம் எடுக்கணும், நாம மேற்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவதாக யாரை நாம மேற்கொள்ளணும்னு பார்த்தா 1 சாமுவேல் 17 அதனுடைய 50 இவ்விதமாய் தாவீது ஒரு கவணினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். இப்ப ரெண்டாவது நாம யாரை மேற்கொள்ளணும்னா பெலிஸ்தனை நாம மேற்கொள்ளணும். முதல்ல அமலேக்கியனை பார்த்தோம், அமலேக்கியன் என்னெல்லாம் செய்வான்னு எல்லாருக்கும் இப்ப புரிஞ்சுட்டு. ரெண்டாவதாக பெலிஸ்தனை நாம மேற்கொள்ளணும். தேவ ஜனத்தினுடைய தேவ பிள்ளையினுடைய கையில தேவன் கொடுத்திருக்கிறது தெரியுமா? பெலிஸ்தனை மேற்கொள்ள வேண்டும். உள்ள தாவீதுடைய கையில ஒண்ணுமே இல்லை, வில் இல்லை, பெரிய காரியம் ஒன்றும் இல்லை, கேடகம் இல்லை, ஈட்டி இல்லை, பெரிய பட்டயம் இல்லை. ஆனால் அவனை கையில் தெரியுமா? விருத்த சேதனம் உள்ள விருத்த சேதனம் உள்ள தெய்வம் அவனுக்கு கூட இருந்தார். வெறும் வில், ஒரு கவனினால, ஒரு கல்லினால அந்த பெலிஸ்தீனை ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அவன் கையில் ஒரு பட்டயம் இல்லாதிருந்து பெலிஸ்தனுடைய பட்டயத்தை வாங்கியே அவனை கொன்று அவன் தலையை வாங்கி மேற்கொள்ள கர்த்தர் உதவி. சில நேரங்களில் சத்துருக்களே
ஒரு கடந்த நாட்கள் ஒரு செய்தி எடுத்தேன். சத்ரு மூலமாகவே நமக்கு ஆண்டவர் வெற்றி தருவார். சத்ருவை கொண்டே நமக்கு வெற்றி தந்துடுவார். ஏன் இந்த சத்ரு இவ்வளோ பெருசாக எழும்பி இருக்கிறான்னு பார்ப்போம். யாகேல் வெளியே தெரியாத ஒரு யாகேல், கூடாரத்துக்குள்ள மறைஞ்சு கிடந்த யாகேல். சிசராவை கத்தர் 900 இருப்பிரத உள்ளவனை அவனை கலங்கடித்து நட்சத்திரங்களை அவனோட யுத்தம் பண்ண வச்சு அவனை கீழே இறக்கி, ரதத்தை விட்டு கீழே இறக்கி, காலில் செருப்பு கூட இல்லாமல் அவனை ஓட வச்சு அவனை யாகேலுடைய வீட்டுக்குள்ளே கொண்டு போய் யாகேலை கொண்டு அவனை முறியடிக்க வச்சுட்டு, யாகேல் ஒரு சரித்திரம் இருக்குதுன்னு இன்னைக்கு வரைக்கும் நாம் அறிய வைக்கணும்னா கத்தர் அந்த சத்ருவை கொண்டே யாகேலுக்கு ஒரு வெற்றியை கொடுத்தார். அல்லேலூயா. எஸ்தர்னு ஒரு பாத்திரம், மொர்தேகான்னு ஒரு பாத்திரம் இருக்குன்னு தெரியணும்னா ஒரு ஆமான் அங்கே இருந்தார். இருந்ததுனால தான் பூரிம் பண்டிகை உண்டாயிற்று. இந்த ஆமான் சத்ரு இருக்கிறது வரைக்கும், இந்த பெலிஸ்தீன் இருக்கிறது வரைக்கும், இந்த அமலேக்கு இருக்கிறது வரைக்கும் சோர்ந்து போயிடக்கூடாது. ஜெயம் நமக்கு ஆண்டவர் தருவார். அந்த பெலிஸ்தீன் எல்லாம் செய்வான்னா பொறாம பிடிச்சது. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பெலிஸ்தியருடைய ஆவி என்னெல்லாம் கிரியை செய்யும்னா, இந்த ஈசாக்கின் மேல் பொறாமை கொண்டார்கள். பெலிஸ்தர் ஈசாக்கின் மேல் பொறாமை கொண்டார்கள். யார் யாருக்குள்ள பொறாமையின் ஆவி இருக்குதோ அவங்களுக்கு என்ன ஆவி கிரியை செய்துன்னு அர்த்தம்? பெலிஸ்திய ஆவி. சத்தமா சொல்லுங்க, பெலிஸ்திய ஆவி. உங்களுக்கு விரோதமா யார் யாரெல்லாம் பொறாம கொள்றாங்களோ அவங்க என்ன ஆவியில இருப்பாங்க? பெலிஸ்திய ஆவி. இன்னைக்கு இந்த பெலிஸ்திய ஆவியை மேற்கொள்ளணும். கடந்த நாட்கள்ல ஒரு ஊழியக்காரர்கள் தள்ள கை வச்சு எங்களுக்காக ஜெபிச்சுட்டு சொன்னாரு, உங்களுக்கு விரோதமாக பயங்கரமான பொறாமையும் வன்கண்ணு இருக்கு, அந்த கட்டை அவிழ்த்து ஜெயம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு ஐடியாவும் அவர் சொல்லி தந்தார். நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தர மாட்டேன், பிறகு சொல்லித்தரேன். அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் செய்ய வேண்டியது சரியா, நாங்கள் என்ன செய்யணும் எங்களுக்கு தனியாக சொல்லி தந்தார். அதன்படி நாங்கள் செய்துட்டு இருக்கிறோம். அப்போ அந்த பொறாமை எனக்கு இது வரைக்கும் பொறாமை அப்படி தெரியலை. இன்னைக்கு நேற்று இந்த வசனத்தை எடுத்துட்டு இருக்கிறேன். பொறாமை என்ன ஆவி தெரியுமா? பெலிஸ்திய ஆவி. தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புற பெலிஸ்தேவி பொறாமை. இந்த பொல்லாத கிரியை அழிக்கப்படணும். ஒரு பொறாமையின் ஆவி, பொறாமை எண்ணம். தேவ ஜனங்கள் சந்தோஷமாக இருந்தா பெலிஸ்தியனுக்கு பிடிக்காது. சில நேரம் பெலிஸ்தீன் குடும்பத்துக்குள்ளேயே இருப்பான், சில பெலிஸ்தீன் பக்கத்தில் இருப்பான், சில பெலிஸ்தீன் வேண்டாம். அப்ப பெலிஸ்தீன் ஆவி எல்லாம் அழியணும். இந்த பொறாமையின் ஆவி, எரிச்சலின். சில பேர் நல்லா ஆராதிச்சா கூட அந்த பெலிஸ்தீனுக்கு பிடிக்காது. சந்தோஷம் ஆண்டவரை பாட்டு பாடி துதிச்சா சில பெலிஸ்தீனுக்கு பிடிக்காது. இது ஒரு பொறாமையின் ஆவி. இந்த பெலிஸ்தி ஆவி முற்றிலும் அழிக்கப்படணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாக, உங்களுடைய கணவருக்கு விரோதமாக, உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக, உங்களுடைய எதிர்காலத்துக்கு விரோதமாக இருக்கிற பொறாமையின் ஆவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஆராதனை வேளையிலே வந்திருக்கிற தேவ ஜனங்களை விட்டு முற்றிலும் வெளியேறி போவதாக. பொறாமையினால் நிறைய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு போயிடும். பொறாமையினால நிறைய ஆசீர்வாதம் தடைப்பட்டு போயிடும். ஆசீர்வாதங்களை அனுபவிக்க விடாதபடி இருக்கிற பெலிஸ்திய ஆவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. அல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை பார்க்க முடியல, வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றப்பட முடியல, வாக்குத்தத்தங்களை வாழ்க்கையில அனுபவிக்க முடியல. காரணம் பெலிஸ்திய ஆவி. இன்னொன்னு காரியம், இந்த பெலிஸ்திய என்ன செய்வான் தெரியுமா? துறவுகளை தூர்த்து போட்டுருவான். ஆபிரகாம் வெட்டின சகல துறவுகளையும் பெலிஸ்தியமே தூர்த்து போட்டுருவான். நன்மைகளை தூர்த்து போட்டுறா ஒரு ஆவி. நன்மைகள் தோண்டி தோண்டி கஷ்டப்பட்டு பலன் இப்பதான் கிடைக்கும். இப்ப நம்ம தண்ணி எடுத்துடலாம், இந்த தண்ணி இந்த கிணறுல இருந்து இந்த துறவுல இருந்து எனக்கு இப்போ ஒரு நன்மை கிடைக்கும் என்று தண்ணி எடுக்கிற நேரத்துல தான் பெலிஸ்தீன் தூர்த்து போட்டு போயிடுவான். எதனால தூர்த்து போடுவான்? கல்லினால, மண்ணினால, உலக கவலைகளினால, உலக இச்சையினால, உலகத்தின் சகல விதமான அசுத்தங்களினால் தூர்த்து போட்டுருவான். இந்த தூர்த்து போடுகிறது நம்முடைய நன்மைகளை நாம் அனுபவிக்க கூடாதபடிக்கு, தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க கூடாதபடிக்கு தூர்த்து போடுகிற ஒரு பொல்லாதாவி பெலிஸ்திய ஆவி. இந்த பெலிஸ்திய ஆவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. அல்லேலூயா. இதை நம்ம மேற்கொள்ளணும். சொல்ல இன்னைக்கு ஒரு பிரசங்கம் அல்ல இது. உங்களோட தேவன் ஆவியான பிரசனமாய் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொன்றாய் சொல்ல நீங்க எனக்கு ஜெயம் எடுத்துக்கொண்டே இருக்கணும். இந்த பெலிஸ்திய ஆவி அழிக்கப்படணும் ஆண்டவரே. இந்த பெலிஸ்திய ஆவியை நான் மேற்கொள்ளணும் ஆண்டவரே. இந்த பொறாமை ஆவியை நான் மேற்கொள்ளணும் ஆண்டவரே. இந்த அந்தகார வல்லமைகள் நான் மேற்கொள்ளணும் ஆண்டவரே. இந்த தேவனுக்கு எனக்கு தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை நான் அனுபவிக்க விடாதபடிக்கு தூர்த்து போடுகிற பெலிஸ்திய ஆவியை இன்னைக்கு நான் ஜெயம் எடுக்கணும் ஆண்டவரே. நீங்க ஜெபித்து கொண்டே இருக்க கர்த்தருடைய ஆவியான ஒரு கிரியை செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அடுத்ததாக இந்த பெலிஸ்திய ஆவி என்ன செய்யும் தெரியுமா? நசரேய விரதத்தை, உடன்படிக்கையை முறிச்சு போட வந்துடும். சிம்சோன் நசரேய விரதம் உள்ளவன். எப்படியா எனக்கு எத்தனை பணம் வேணாலும் தாரேன், நான் சிம்சோனை அழிக்கணும், சிம்சோனுடைய தலைமயிரை பிடுங்கணும். இவருக்கு இந்த பலன் எதனால் வந்தது என்று நசரேய விரதத்தை உடைக்கணும். தேவன் தந்திருக்கிற உடன்படிக்கையை உடைக்கும்படியாக, தேவனோடு உங்களுக்கு வைத்திருக்கிற தீர்மானத்தை குலைக்கும்படியாக,
தேவனோடு நீங்கள் வைத்த தீர்மானம். எத்தனையோ தீர்மானம் எடுத்திருக்கிறீங்க. ஆண்டவருக்காக செயல்படுவேன், ஆண்டவருக்காக எவ்வளவு தீர்மானம் தெரியுமா? தீர்மானத்தை உடைக்கிறது எல்லாம் இந்த பெலிஸ்திய ஆவி. சிந்தனை சிதறடிக்கப்பட்டு போகுதுன்னா, சிந்தனையில தடுமாற்றம் வருதுன்னா, ஏதோ அமலேக்கி ஆவி எங்கேயோ கிரியை செய்யறான், பெலிஸ்திய ஆவி எங்கேயோ கிரியை செய்யறான். இன்னைக்கு நான் பேசல, ஆவியானவர் பேசுகிறார். நிச்சயமாக என்னால் தெளிவா இன்னைக்கு உணர முடியுது. இன்னைக்கு நீங்க ஜெயம் எடுக்கிறீங்கன்னா, இன்னைக்கு இதை புரிஞ்சு கொள்றீங்கன்னா, நிச்சயமா இன்றைக்கு ஒரு விடுதலை உங்க வாழ்க்கையில அனுபவிக்க முடியும். என்னென்ன நன்மைகளை சாத்தான் தூர்வாரி போட்டிருக்கிறானோ, என்னென்ன நன்மைகளை சாத்தான் பிடுங்கி வைத்திருக்கிறானோ, அத்தனை நன்மைகளை நாம் பெற்றுக்கொண்டு மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகம் இன்றைக்கு. பெலிஸ்தியாவின் நசரேய விரதத்தை உடைக்குது. சிம்சோட கண்ணை பிடுங்கிட்டு, கண்ணை பிடுங்குற ஒரு பார்வையை, தேவனை பார்க்கிற பார்வை இல்லாம போயிட்டு, சிம்சோட கண்ணு பிடுங்கப்பட்டு போயிட்டு, மாவரைக்க வச்சுட்டு, அநேக வாலிப பிள்ளைகளுக்கு விரோதமா பெலிஸ்திய ஆவி கண்ணை பிடுங்க வச்சு, மாவாட்ட வச்சு, பிள்ளைகள் போகிற பைக்கில் போறது பார்த்தா அவங்களுக்கு தெரியல சத்துருதான் மாவாட்ட வச்சிருக்கான்னு தெரியல, தெரியாம போகிறாங்க. அவங்களுக்கு யாரும் நம்மளை பார்த்து சிரிக்கணும், விசில் அடிக்கணும். ஆனா சத்துருதான் இப்ப மாவாட்ட வச்சிட்டு இருக்கான்னு புரியல. கண்ணு பிடுங்கப்பட்டு போயிட்டு, தலையில இருக்கிற ஜடை வெட்டப்பட்டு போயிட்டு. ஹல்லேலூயா. அந்த பெலிஸ்திய ஆவி இன்றைக்கு அழிக்கப்படுவதாக. எத்தனை பேர் நினைக்கிறீங்க? எத்தனை பேர் ஆவில ஒரு வைராக்கியத்தோடு ஜெபிச்சு கொண்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆவில ஒரு வைராக்கியம் வந்துட்டு, இன்றைக்கு என் குடும்பத்துக்கு விரோதமாக என்ன மாவாட்ட வைக்கிற, என் குடும்பத்துக்கு விரோதமான சந்ததிகளுக்கு விரோதமாக கிரியை செய்கிற, கண்ணை பிடுங்குற, தேவ தரிசனத்தை கெடுக்கிற, தேவனுள்ள பார்வையை குலைக்க பார்க்கிற, தேவ தரிசனத்தை, தேவ மகிமை பார்க்க விடாதபடிக்கு என் கண்ணை குருடாக்குற குருட்டாவி, அந்த பெலிஸ்திய ஆவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு நிர்மூலமாக்கப்படுவதாக. இந்த பெலிஸ்திய ஆவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. அடுத்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த பெலிஸ்திய ஆவி உடன்படிக்கை பெட்டியை, தேவனுடைய பெட்டியை பிடிக்கிற பெலிஸ்திய ஆவி, தேவனுடைய பெட்டியை பிடிச்சிருவாங்க. யுத்தம் பண்ணி வந்தது இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக பெலிஸ்தியர்கள் யுத்தம் பண்ணி வந்தாங்க. பிடிச்சது எது தெரியுமா? தேவனுடைய பெட்டியை. 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம், தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போயிட்டு. இந்த பெலிஸ்தனுடைய எண்ணமே தேவனுடைய பெட்டி, இருதயத்துக்குள்ள தேவனுடைய மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், வேத வசனம் உள்ள கிரியை செய்ய முடியாதபடிக்கு மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், அந்த 10 கட்டளைகள், இந்த உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டு போயிட்டு. இதுதான் பெலிஸ்தனுடைய கிரியை. இந்த பெலிஸ்திய ஆவி முற்றிலும் அழிக்கப்பட்டு. அப்ப யாரெல்லாம் நம்ம மேற்கொள்ளணும்? அமலேக்கியனை மேற்கொள்ளணும், பெலிஸ்தியனை மேற்கொள்ளணும். மூன்றாவதாக யாரை நம்ம மேற்கொள்ளணும் தெரியுமா? பகைஞனை, சத்துருவை நாம மேற்கொள்ளணும். எஸ்தர் மேற்கொண்டார். மேற்கொண்டதுனால ஒரு பூரியம் பண்டிகை உண்டாயிற்று. ஒரு பூரியம் பண்டிகை, ஒரு சந்தோஷம், ஒரு ஆர்ப்பரிப்பு உண்டாயிட்டு. சரி, மேற்கொள்ள நாம என்ன செய்ய வேண்டும்? ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து அடுத்த பகுதிக்கு போகலாம். ஏசாயா 42ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு, யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு, முழங்கி கெர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை அவர் மேற்கொள்ளுவார். அப்ப சத்துருக்களை மேற்கொள்ளுகிற ஒரு காரியம் அவர் செய்வார். அவர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்ரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன். சத்ரு என்னை மேற்கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. சங்கீதம் 139 1-2 வசனம் சொல்லுகிறது, என் சிறு வயது தொடங்கியே என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமற் போனார்கள். சிறு வயது தொடங்கியே பிரச்சனை, ஆனா என்னை மேற்கொள்ள காரணம் கர்த்தர் என்னோடு கூட பராக்கிரமசாலியா இருக்கிறார். அவர் முழங்கி கர்ச்சித்து வைராக்கியம் உண்டு, யுத்த வீரனை போல புறப்பட்டு எனக்காய் அவர் யாவையும் செய்து முடிப்பார். நீங்க நினைக்கலாம், என்னால அமலேக்கியனை மேற்கொள்ள முடியல, என்னால பெலிஸ்தியனை மேற்கொள்ள முடியலன்னு சொல்றீங்களா? ஆண்டவரே, என்னுடைய கரங்களை என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னால ஜெயிக்க முடியலப்பா, என்னால சத்துருவை மேற்கொள்ள முடியல ஆண்டவரே, என்னால் எனக்கு விரோதமாக வருகிற போராட்டங்களை மேற்கொள்ள முடியவில்லை என்று நீங்க ஒப்பு கொடுப்பீங்கன்னா, அவர் நமக்கு யுத்த வீரனை போல வைராக்கியம் உண்டு, பராக்கிரமசாலியை போல கர்ச்சித்து முழங்கி தமது சத்துருக்களை அவர் மேற்கொள்ளுவார். அவர் மேற்கொள்வார். சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காய் அவர் கிரியை செய்வார், எனக்காய் அவர் சத்துருக்களை மேற்கொள்ளுவார். ஆமென், அல்லேலூயா. அப்போ மேற்கொள்ள நாம என்ன செய்ய வேண்டும்? நாம சில காரியத்தை செய்யணும். முதலாவதாக பார்க்கலாம், எரேமியா அதனுடைய 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அல்லேலூயா. அப்ப முதலாவதாக இந்த மேற்கொள்ள வேண்டுமானா நாம என்ன செய்யணும்? நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? அரணான வெண்கல அலங்கமா இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒரு அரணான வெண்கல அலங்கம். இதை யார் தான் செய்ய முடியும்? கர்த்தர் நம்மை அரணான வெண்கல அலங்கமாக்குவார். அலங்கமாக்கிட்டாங்கன்னா நமக்கு விரோதமே அவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் மேற்கொள்ள மாட்டார்கள். காரணம், கர்த்தர் நம்மை அரணான வெண்கல அலங்கமா வச்சிருப்பாரு. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 13-17 வசனங்கள்ல அலங்கம் கட்டப்படுகிறது.
அலங்கம் கட்டி எழுப்பப்படுகிறது. அலங்கத்துல திறப்பு சன்பல்லாத்தும் தொபியாவும் வருகிறாங்க. இவன் கட்டி எழுப்புற அலங்கம் எவ்வளவு நாள் தான் இருக்க முடியும்? ஒரு நரி ஏறி போனா கூட அலங்கம் இடிந்து விழுந்துரும். ஆனா கர்த்தர் நம்மை அரணான வெண்கல அலங்கமா வச்சிருக்கிறாரு. எந்த நரி இல்லை, எந்த சத்ரு, எந்த சர்ப்பம், எந்த பொல்லா தாவி ஏறி எந்த கிரியை நடந்தாலும் கர்த்தர் அரணான வெண்கல அலங்கமா வச்சிருக்கிறார். சொல்லுமா, கரங்களை தட்டி சொல்லுங்க, கர்த்தரனை ஒரு அரணான வெண்கல அலங்கமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். சத்ரு ஒருபோது என்னை மேற்கொள்ள முடியாது, அமலேக்கியன் மேற்கொள்ள முடியாது, பெலிஸ்தியன் மேற்கொள்ள முடியாது, எந்த சத்ருவும் என்னை மேற்கொள்ள முடியாது. காரணம், நான் ஒரு அரணான வெண்கல அலங்கம். எங்கெல்லாம் அலங்கம் தரம் போட்டு கிடக்குதோ, எங்கெல்லாம் அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறதோ, இன்றைக்கு அலங்கம் கட்டி எழுப்பப்படுவதாக. ஏதாவது அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்குதுன்னா, ஏதாவது அலங்கம் செப்பனிடப்பட முடியாதபடி கிடக்குதுன்னா, ஏதாவது அலங்கம் தகர்க்கப்பட்டு கிடக்குதுன்னா, இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையிலே இடிக்கப்பட்டு கிடக்கிற அலங்கங்கள் மறுபடியும் கட்டி எழுப்பப்படுவதாக. அரணான வெண்கல அலங்கமாய் மாற்றப்படுவதாக. வெண்கல அலங்கமாய் மாற்றப்படுவது. அலங்கத்துக்குள்ள, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் உண்டாவதாக, உன் அரண்மனைக்குள்ளே சுகம் உண்டாவதாக. வெண்கல அலங்கமாக சத்துரு உள்ள வர முடியாது. சத்துரு உட்புகுதலும் குடியேறி போகுதலும் இராது. அலங்கத்துக்குள்ள சத்துரு வர முடியாது. நீங்க அரணான வெண்கல அலங்கமா இருக்கிற போது சத்துரு தொட முடியாது, சத்துரு மேற்கொள்ள முடியாது. எப்பேற்பட்ட அமலேக்கியனா இருந்தாலும் பெலிஸ்தியனா இருந்தாலும் அவன் மேற்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. நாம் என்ன செய்யணும்? நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி சொல்றாரு, மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். உம்மை சார்ந்து வந்தோம் ஆண்டவரே. இந்த ஏராளமான கூட்டத்துக்கு எதிராக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே. உம்மை சார்ந்து வந்திருக்கிறோம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக, சாத்தானுக்கு முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. 100க்கு 100 உங்களையே நாங்க நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. ஆசா சொல்றாரு, இந்த ஏராளமான கூட்டத்தின் முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லை அப்பா, எனக்கு திராணி இல்லை ஆண்டவரே, என்ன செய்வதென்று தெரியவில்லை ஆண்டவரே. எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறது ஆண்டவர். உண்மை சார்ந்து வந்திருக்கிறோம். யாரெல்லாம் கர்த்தரை சார்ந்து இருக்கிறீங்க? 100க்கு 100 உங்களையே ஏசப்பா, உங்களையே நான் சார்ந்து இருக்கிறேன் ஆண்டவரே. உண்மையை நான் நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. உண்மை சார்ந்து வந்திருக்கிறேன். நான் ஒருபோதும் மனுஷர் முன்பாக தலை குறிந்து போக கூடாது ஆண்டவரே. சத்துரு முன்பாக தலை குறிந்து போக கூடாது ஆண்டவரே. மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயோ. சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே மனுஷன் உங்களை மேற்கொண்ட கூடாது ஆண்டவரே. நான் உங்க பிள்ளை, மனுஷன் உங்களை மேற்கொண்ட கூடாது ஆண்டவர். என்ன பார்த்து உங்க தெய்வம் உனக்கு ஏன் இப்படி நடக்கல, உனக்கு ஏன் நடக்கல, உனக்கு ஏன் அற்புதம் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது ஆண்டவரே. மனுஷன் உண்மை மேற்கொண்ட கூடாது ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையாய் கேட்கிறீங்களோ எல்லாருக்கும் இன்றைக்கு ஒரு அற்புதத்தின் நாளாய் மாற்றப்படுவதாக. லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அவர் அதிகாரத்தை தருகிறார். மேற்கொள்ள நம்ம என்ன செய்ய? அதிகாரத்தை எடுக்கணும். அதிகாரம், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. மேற்கொள்ளுகிற ஒரு அதிகாரம். பயந்து பயந்து வாழ்ந்தது போதும், முடங்கி முடங்கி வாழ்ந்த வாழ்க்கை போதும். கர்த்தருக்காக வைராக்கியத்தோடு, கர்த்தருக்காக வல்லமையான பராக்கிரமசாலியை போல கர்த்தருக்காய் வாழுகிற ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக. அந்த அதிகாரத்தை அவர் நமக்கு தருகிறார். தேவ பிள்ளை என்கிற அதிகாரம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவளா அவளை ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். நான் அவருடைய பிள்ளை. சத்தமா சொல்லுங்க, ஏசப்பா நான் உங்க பிள்ளை. என்ன சத்துரு மேற்கொண்ட கூடாது, என்ன மனுஷன் மேற்கொண்ட கூடாது, என்ன அமலேக்கியன் மேற்கொண்ட கூடாது, என்ன பெலிஸ்தியன் மேற்கொண்ட கூடாது. நான் உங்க பிள்ளை. அல்லேலூயா. அந்த அதிகாரம் எத்தனை பேருக்கு அந்த அதிகாரம் இருக்கு? நான் ஏசப்பா பிள்ளை. சத்தமா கரங்களும் சத்தமா சொல்லுங்க, நான் ஏசப்பா உங்க பிள்ளை. அந்த அதிகாரம். சாத்தான பத்தி சொல்லுங்க, சாத்தானே நான் ஏசப்பா பிள்ளை. அந்த அதிகாரம், அந்த அதிகாரத்தை எத்தனை பேர் சொல்ல முடியும்? தில்லு வேணும். நான் ஏசப்பா உங்க ஏசப்பாவுடைய பிள்ளை. சாத்தானை பார்த்து சொல்லணும் அந்த அதிகாரம். அப்போ அவன் நம்மை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அவன் மேற்கொண்டால் நாம சத்துருவை அழிக்கிற போது, சத்துருவை நாம் மேற்கொள்ளுகிற போது நமக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? இந்த பலிபீடத்தில் வந்ததுக்கு அப்புறம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி முடிக்க போகிறேன். ஏசாயா, எல்லாரும் இந்த வசனத்தை எடுங்க பார்க்கலாம். ஏசாயா 54ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். எல்லாரும் எடுங்க. ஏசாயா
54ஆம் அதிகாரம் 15வது வசனம். இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். 17வது வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரருடைய சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மேற்கொண்டா என்ன நடக்கும் தெரியுமா? சத்துரு நம்ம பட்சத்தில் வருவாங்க. ஒருவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானம் ஆகும்படி கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. நாம் அமலேக்கியரை மேற்கொள்ளுகிற போது, பெலிஸ்தியரை மேற்கொள்ளுகிற போது சகல சகல சத்துருக்கள் நமக்கு தயவு கிடைக்க வைத்து பட்சத்தில் வர கர்த்தர் உதவி செய்ய ஒரு பூரியம் பண்டிகை உண்டாயிரும். பூரியம் பண்டிகை உண்டாயிரும் மேற்கொள்ளுகிற போது. இந்த ஆமான் சதித்திட்டத்தை எஸ்தர் மொர்தெகாய் மேற்கொண்ட போது பூரியம் பண்டிகை காரியம் மாறுதலாய் முடிஞ்சிட்டு. பயந்த காரியம் மாறி போயிட்டு. பயந்து வந்த காரியம் மாறி போயிட்டு. பயந்துட்டு இருந்தாங்க எஸ்தர் மொர்தெகாய். முடிஞ்சிட்டு இனி அவ்வளவுதான், நாள் குறிச்சாயிட்டு. பகைஞர் மேற்கொள்வார்கள் நினைத்து அந்நாளில் தானே கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். லேலூயா லேலூயா. நாளில் வந்திருக்கிறமையான தேவ பிள்ளைகளே, அன்பு சகோதரனே, அன்பு சகோதரி, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து நம்ம சத்துருவை மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகம். ஒரு நிமிஷம் மட்டும் கண்களை மூடி ஜெபித்து நம்ம பாஸ்டர் கையில கொடுக்க போறேன். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி, ஆண்டவர் இன்றைக்கு அந்த சத்துருவை நாம் மேற்கொள்ளணும் ஆண்டவர். அந்த அமலேக்கியரை, அந்த பெலிஸ்தியரை, அந்த அம்மோனிய கிரியைகள், அந்த மோவாபிய கிரியைகள், அந்த உலகத்தை நான் ஜெயிக்கணும் ஆண்டவர். ஜெயிக்கிற ஒரு அபிஷேகம். யோவான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எழுதுகிறார், வலிபனே நீ ஜெயித்ததனால் உனக்கு எழுதுகிறேன். நீ பொல்லாங்கனை ஜெயித்ததுனால நான் உனக்கு எழுதுகிறேன். எனக்கு ஜெயிக்கணும் ஆண்டவரே. ஒரு ஜெயமுள்ள ஒரு அபிஷேகம், அதிகாரத்தின் அபிஷேகம், ஒரு பூரியம் பண்டிகை உண்டாகும்படியாக இதுவரைக்கும் எங்களை ஒடுக்கி கொண்டது, எங்களை மனவேதனைப்படுத்தி கொண்டது, எங்களை விரோதமாய் கிரியை செய்து கொண்டது, எங்களுடைய வேதனைப்படுத்தி கொண்டது சகல துன்மார்க்க சத்ருவின் கிரிகள் முற்றிலும் உடைக்கப்படும்படியாக நீ சத்ருவை மேற்கொள்ள ஒரு தைரியத்தின் அபிஷேகம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் தெளிந்த புத்தியும் பலமும் அன்பு, தெளிந்த புத்தி, தெளிந்த ஒரு புத்தி, ஒரு தெளிந்த புத்தி, அந்த அதிகாரத்தின் அபிஷேகம், சத்துருவை மேற்கொள்ள ஒரு அதிகாரம், அந்த அதிகாரத்தின் அபிஷேகம். இதோ கர்த்தர் நம்முடைய சத்துவத்தின் வல்லமையிலும் ஜெயம் எடுக்கணும், சத்துவத்தின் வல்லமையிலும் ஜெயம் எடுக்கிற ஒரு அபிஷேகம். சத்துவத்தை தரித்து கொள்ளணும், சத்துவத்தை தரித்து கொள்ளும்படியாக சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள அதிகாரத்தோடு சத்துருவின் திட்டங்களை உடைத்து. ஓ தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவர், நன்றி ஆவியானவர். ஜெயம் எடுக்கிற ஒரு அபிஷேகம் எனக்கு வெளிப்பட்டபடியால் நன்றி ஆவியானவரே. வந்த அத்தனை பிள்ளைகளும் தேவ மகிமையினால விடுதலையாக்கப்பட்டபடியால் நன்றி ஆவியானவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கரத்திலே தருகிறோம் அப்பா, தாழ்த்தி தருகிறோம்.